விவாகரத்து என்பது අද පැෂන් එකක්. இன்று ஒரு கலாச்சாரமாய் மாறி இருக்கிறது. එකක් මතක තියාගන්න. ஆனாலும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ඒක විනාශයක්. அது ஒரு அழிந்து போகிற காரியம். ඒක විනාශයක්. வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அது ஒரு அழிந்து போகிற காரியம். අවුරුදු 32ක நான் இதை சொன்னது 32 வருஷங்களுக்கு கூடாக என்னுடைய அனுபவம். மற்றது මම මේ වෙලාවේ තරයේ දෙයකට විරුද්ධව කතා කරනවා. நான் இந்த நேரத்திலே விரோதமான 2 காரியங்களை பேசுகிறேன். යමෙකුට ශාරීරික ලිංගික දුබලතාවයකින් ඉපදීමට පුළුවන්. சிலருக்கு යම් කෙනෙක් ශාරීරිකව லிங்கிக දුබලතාවයකින් උපදින சிலர் சரீரத்தின் அந்த பாலியலின் படி பிறக்க முடியும். ඒගොල්ලන්ට මානව හිමිකම් කියන එක උරුමයි. அவர்களுக்கு அந்த விடயம் உரிமையா இருக்கிறது. ඒගොල්ලන්ගේ මානව හිමිකම් උරුමයි. அவர்களுக்கு அந்த விடயம் உரிமையா இருக்கிறது. අපි ඒගොල්ලෝ රකින්න ඕනේ. நாங்கள் அவர்களை பாதுகாக்க வேண்டும். අපි ඒගොල්ලන්ට ප්‍රේම කරන්න ඕනේ. நான் அவர்களை நேசிக்க வேண்டும். ඒක බයිබලයේ පැහැදිලිව කියනවා. அது வேதாகமத்தில் விளக்கமாய் சொல்லப்படுகிறது. ඒත් ஆனாலும் මේ රටේ இந்த நாட்டிலே சபியத்சக் තියෙනවා, සංස්කෘතියක් තියෙනවා. அதாவது ஒரு சம்பிரதாயமான கலாச்சாரம் இருக்கிறது. සංස්කෘතියක් තියෙනවා. கலாச்சாரம். අපේ දරුවන් எங்களுடைய பிள்ளைகள் සංස්කෘතිය සભ્યත්වය ආරක්ෂා කළ යුතුයි. அந்த கலாச்சாரத்தை பாதுகாத்துக் கொண்டு මේ ලෝකේ රටවල් 3ක් දැනට ඉතුරු වෙලා තියෙනවා. இந்த நாட்டில் 3 நாடுகள் இன்றும் இறுதிப்பட்டிருக்கிறது. සමලිංගික සේවනය, அதாவது ஓரினை செயற்பாடு, කාන්තාවන් பெண்களும் பெண்களும், පුරුෂයන් ஆண்களும் ஆண்களும், සහ அதுவும் මොනවාද ලිංගික විපර්යාසය නැති කර ගැනීම නීත්‍යානුකූල නොකරපු රටවල් 3ක් තියෙනවා. அதாவது பாலுறவுகளை அந்த சட்டப்படி ஏற்றுக்கொள்ளாதபடி 3 நாடுகள் இருக்கிறது. අංක 1 ஒன்றாவது இஸ்ரேல். මේක බරපතල වරදක්. இஸ்ரேல் நாட்டிலே இது மிகவும் கடுமையான தண்டனையா இருக்கிறது. අංක 2 இரண்டாவது சீனா. பரபතல වරදක්. ஆமா, அவர்களும் அதற்கு விரோதம். மூன்றாவது ශ්‍රී ලංකාව. இலங்கை. ලෝකේ රටවල් 3යි තියෙන්නේ. இந்த 3 நாடுகள் මේ විදියට මේකට විරුද්ධව இப்படியான இந்த பாலுறவுகளுக்கு விரோதமாய் இருக்கிறது. අපේ අසල්වාසී රටවල ඉන්දියාව எங்களுடைய அனைத்து அந்த இந்தியா நாடு සමලිංගික සේවනය සහ මේ පිරිමි ළමයි ගැහැණු ළමයි කියන එකට අවසර දීලා තියෙනවා. ஓரின சேர்க்கைக்கு அவர்கள் உடன்படிக்கை செய்திருக்கிறார்கள். ලෝකේ බටහිර ලෝකේ අනිත් රටවල් මේකට ඉඩ දීලා තියෙනවා. எல்லா நாடுகளும் இதற்காக அந்த ஒத்துக்கொள்ளுதலை செய்திருக்கிறார்கள். ලෝකේ රටවල් 3යි තාම මේකට ඉඩ නොදුන්නේ. 3 நாடுகள் மாத்திரம் விரோதமாக இருக்கிறது. சீனா, ඉස්රායලේ යුදෙවරු ඉඩ දුන්නේ. இஸ்ரேல், ලංකාව ඉඩ மற்றது இலங்கை. නමුත් ஆனாலும் ලංකාවේ දැන් ඒක ගේන්න හදනවා. இலங்கையில் அதை கொண்டு வர செய்கிறார்கள். ලංකාවේ ඒක ගේන්න හදනවා. இப்பொழுது அதை கொண்டு வரதுக்காக සභා පාලකවරු சபைகளில் இருக்கிற போதகர்கள் PASTOR பாஸ்டர்ஸ் කියන වචනේ තියෙන එවුන් තොපි ඇත්ත සභා පාලකවරුන් නම් அவர்கள் உண்மையான சபை போதகர்களா இருந்தால் තොපි මේකට විරුද්ධව කතා කළ යුතුව තිබෙනවා. இதற்கு விரோதமாக கதைக்க உங்களுக்கு තොපිට முடியும். මේකට විරුද්ධව කතා කරන්න බැරි ඉන්නවනම් තොපි உங்களுக்கு இதுக்கு விரோதமாக கதைக்க முடியாவிட்டால் සභා පාලකවරු නෙමෙයි, සභා පාලකෝ හොරු. நீ போதகர் அல்ல, நீ ஒரு திருடனாய் இருக்கிறாய். සභා පාලකෝ හොරු. நீ போதக திருடனாய் ரோம இருக்கிறாய். පොතේ පළවෙනි පරිච්ඡේදයේ කියනවා. ரோமன் புத்தகத்தில் 1வது அதிகாரத்திலே சொல்லுகிறது, ස්වාමීන් වහන්සේ ස්වභාවික විවාහාරය අතහැර ඔවුන් පිරිමි කාන්තාව කෙරෙහි ඇල්ම වුණා, දෙවියන් වහන්සේකට ශාප කළා කියලා. அதாவது அவர் ஆணும் பெண்ணுமான விவாகத்தை விட்டு பெண்ணும் ஆணும் செய்கிற விவாகத்துக்கு கர்த்தர் எதிர்க்கிறார் என்று මම මේ රජයට දැන් බල කරනවා. நான் இந்த அரசாங்கத்திற்கு நான் இன்று சொல்லுகிறேன். අනුර කුමාර දිසානායක ජනාධිපතිතුමා ප්‍රමුඛ, அதாவது அதிகௌரவ ஜனாதிபதி அனுர குமார திசாநாயக் அவர்கள் අග්‍රාමාත්‍යතුමා ප්‍රමුඛ මේ අලුත් ආණ්ඩුවට இந்த புதிய ஆண்டுக்கு මේ අසම්මත මේ නීතිය இப்படியான இந்த நீதியை ඔබ මේ රටට ගෙනාවොත් நீங்கள் இந்த நாட்டுக்கு கொண்டு வந்தால் ඔබේ ආණ්ඩුවට ශාප වෙනවා. இந்த நாடு இந்த சாபத்தை பெற்றுக்கொள்ளும். இந்த நாடு சாபத்தை பெற்றுக்கொள்ளும். ආණ්ඩුවට ශාප වෙනවා. நாடு சாபத்தை பெற்றுக்கொள்ளும். මේ අසම්මත இந்த விடயத்தை, මේ අශීලාචාර இந்த அசிங்கமான இந்த මේ ක්‍රමය ලංකාවට ගේන්න යම් කෙනෙක් இந்த கிரமத்தை இந்த நாட்டுக்கு கொண்டு வர ஒருவராகிலும் දත කනවනම් பல்கடிப்பார்களா இருந்தால் උට දෙවියන් වහන්සේගෙන් ශාප அவர்களுக்கு கர்த்தருடைய சாபம் வரும். උට දෙවියන් වහන්සේගෙන් ශාප තියෙනවා. அவர்களுக்கு கர்த்தருடைய சாபம் வரும். අපිට ප්‍රශ්නයක් නැහැ. எங்களுக்கு பிரச்சனை இல்லை. අපිට ප්‍රශ්නයක් නැහැ. எங்களுக்கு பிரச்சனை இல்லை. එහෙම ඉපදුණු අය ගැන. அப்படி பிறந்தவர்களுக்கு கூட එහෙම ඉපදුණු අය ගැන ඒවා අපිට කොහොමත් ප්‍රශ්න තියෙනවා. නමුත් අපි ඒවට ඇඟිලි ගහන්නේ නැහැ. எங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது, ஆனாலும் அதற்கு நாங்கள் எந்த ஒரு பதிலும் செய்கிறது இல்லை.
ஆனாலும் අපි දැනදැනම நாங்கள் தெரிந்து கொண்டே අපි ක්‍රිස්තුස් වහන්සේගේ ලේ ගැන කතා කර කර ඉtti. நாங்கள் தேவனுடைய இரத்தத்தை பேசிக்கொண்டு පවිත්‍රකම ගැන කතා කර කර ඉtti. பரிசுத்தத்தை பத்தி பேசிக்கொண்டு අපේ පාසල් පොත්වලට எங்களுடைய பாடசாலை අපේ புத்தகங்களுக்கு දරුවන්ගේ පොත්පත්වලට எங்களுடைய பிள்ளைகளுடைய புத்தகங்களுக்கு මේ අසික්කිත අශීලාචාර මේ දෙවියන් වහන්සේගේ මැවීමට එරෙහිව இந்த அசுத்தமான தேவனுடைய படைப்புக்கு රෝම පොතේ அப்பாற்பட்ட விடயங்களை 1:27 ரோமன் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 27 සභා පාලකවරුනි சபை போதகர்களே මේ ඉරිද උඹලා දේශනා කරපල්ලා. நீங்கள் இவற்றை பிரசங்கியுங்கள். සොදොම් සහ ගොමෝරාවේ පාපේ ශ්‍රී ලංකාවට අතවනිමින් සිටිනවා. எல்லா பாவங்களும் இந்த இலங்கை கூடாக வருவதற்காக இருக்கிறது. දෙවියන් වහන්සේට සේවය කරනවා නම් தேவனுக்கு சேவை செய்வீர்களானால் ජීවිතයේ දෙමින් හරි පවිත්‍රකමට කතා කළ යුතුයි. ஜீவனை கொடுத்தும் பரிசுத்தமாக பேசுங்கள். දෙවියන් වහන්සේ ඉදිරියේ தேவனுக்கு மத்தியிலே මේක විනාශ වෙන්න ඕනේ. இது அழிந்து போக வேண்டும். මේ අසික්කිත இந்த அசிங்கமான අපේ දුවලා හෙට කිව්වොත් நாங்கள் நாளை තාත්තා போனாலும் මම දුවෙක් බඳිනවා කියලා. நான் இப்படியான பிள்ளையை අපේ පුතෙක් හෙට කිව්වොත් என்னுடைய மகன் நாளை තාත්තා சொன்னார் මම පිරිමි ළමයෙක්ම බඳිනවා කියලා. நான் ஒரு ஆணை மனம் முடிப்பேன் என்று අපිට වෙන්නේ අතකට වහගෙන ඉන්න. எங்களுக்கு இருக்கும் வாயை கையை ඒ மூடிக்கொண்டிருக்கிறார். පනත තමයි මේ ලංකාවේ දැන් ස්ථාපනය කරන්න හදන්නේ. அந்த பயத்திற்கு தான் இலங்கை என்று ஸ்தாபிக்க பார்க்கிறார்கள். මේකට இதற்கு ශ්‍රේෂ්ඨාධිකරණයට මේකට නඩුගනු කළා. இதர் அந்த பெரிய அதிகாரிகள் இதற்கான தீர்மானங்கள் ශ්‍රේෂ්ඨාධිකරණයේ எடுத்தார்கள். දීපු තීන්දුව அவர்கள் கொடுத்த அந்த தீர்மானம் මේකට දෙපැත්තට තියලා. இதற்கு ரெண்டு பக்கமாய் මේකට ගියාණ්ඩුවේදී මේක ගෙනාවා. கடந்த ஆண்டுகளில் இவற்றை கொண்டு வந்தார்கள். ඒකට විධායක ජනාධිපතිවරයා මොකද්ද කිව්වේ? அப்பொழுது ஜனாதிபதி என்ன சொன்னார்? මට ඒක ආව කියලා මට ප්‍රශ්නයක් නැහැ කිව්වා. எனக்கு அது வந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை என்று. දෙවියන් වහන්සේ කෙලවලම දැම්මා. தேவன் அதை அப்படியே விரட்டி போட்டார். වහන්සේ කෙලවලම දැම්මා. அப்படியே அதை விரட்டி போட்டார். මේක දඟලනවා දැන් සෑහෙන කාලයක් තිස්සේ. இப்பொழுது இது துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் சில காலங்களுக்கு முன்பதிருந்தே. දැන් இப்பொழுது මේක ලොකු මුහුණුවරකින් இது மிகவும் ஒரு பெரிய விடயமாக දැන් මේක අපේ රටට මහා පරිමාණයෙන් එන්න යනවා. இது எங்களுடைய நாட்டுக்கு மிகவும் ஒரு දැන් මේක வேகமாய் පාර්ලිමේන්තුවේ සම්මත කරන්න තමයි දැන් දත කන්නේ. பாராளுமன்றம் சம்மதப்பட்டு தான் இந்த ඇයි விடயங்களை செய்து පාර්ලිමේන්තුවේ මේක கொண்டிருக்கிறார்கள். සම්මත කරගන්න දත කන්නේ? ஏன் அவர்களை சம்மதப்படுத்த இருக்கிறார்கள்? දැන් 3/2 බලය මේ ආණ්ඩුවට තියෙනවා. இப்பொழுது 2/3 பங்கு அவர்களுக்கு විපක්ෂය பலன் කොච්චර බෑ இருக்கிறது. කිව්වත් எவ்வளவு இவர்கள் இயலாது என்று මේක சொன்னாலும் දාලා ඒගොල්ලන්ට සම්මත කරගන්න පුළුවන්. இதை இவர்களை போட்டு சம்மதப்படுத்திக் கொள்ள හැබැයි முடியும். මේ අසික්කිත අශීලාචාර இந்த ஒரு அவமானமான ஒரு මේ අපේ கலாச்சாரம் සංස්කෘතිය කන எங்களுடைய சமுதாயத்தை சாகடிக்கிற ඔබගේ දුවගේ ජීවිතයට உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு බෙල්ලට ලණුවක් දාන්න යන கழுத்துக்கு கயிறை போடுகிறபடியாய் ඔබගේ පුතාගේ ජීවිතයට බෙල්ලට ලණුවක් දාන්න உன்னுடைய හදන மகனுடைய வாழ்க்கைக்கு கழுத்துக்கு கயிறை මේ போடுகிறபடியாய் අසික්කිත පනත ගේන්න இந்த அசிங்கமான கலாச்சாரம் කිසිම ශ්‍රී ලාංකික සදාචාරාත්මක පුරවැසියෙක් ඉඩ දෙන්න එපා. இந்த ஸ்ரீலங்கால இருக்கிற ஒவ்வொரு எந்த ஒரு பிரஜையும் இதற்கான இடத்தை கொடுக்க இடம் வேண்டாம். என்னப்பா? இடம் கொடுக்க வேண்டாம். ඉඩ දෙන්න එපා. இடம் கொடுக்க මේක வேண்டாம். සාතන්ගේ ක්‍රියාවක්. இது பிசாசினுடைய கிரியை. පිරිමියෙකුට පිරිමියෙක් ගැන හැඟීමක් ඇතිවීම ஆணுக்கு ஆணை கல்யாணம் முடிக்கிற அந்த விடயம், ගැහණියෙකුට ගැහණියෙක් ගැන හැඟීමක් ඇතිවීම பெண்ணுக்கு பெண்ணை கல்யாணம் முடிக்கிற அந்த ඒක விடயம், මානසික විකෘතිතාවයක්. அது மனதில் இருக்கிற ஒரு பாதிப்பு. ඒක මානසික හොඳ මට්ටමක් නෙවෙයි. அது மனதில் இருக்கிற ஒரு நல்ல நிலை அல்ல. පිරිමියෙකුට පිරිමියෙක් කෙරේ ආසාවක් ඇති වෙන්න බෑ. ஆணுக்கு ஆணூடாக ஒரு ஆசை வர முடியாது. ගැහණියෙකුට ගැහණියෙක් ගැන ආසාවක් ඇති වෙන්න பெண்ணுக்கு බෑ. பெண்ணூடாக ஆசை வர முடியாது. ඒක අස්වාභාවික මනසේ ඇතිවෙන විකෘතිතාවයක්. அது ஒரு மனரீதியாக பாதிக்கப்பட்ட ඒ ஒரு பாதிப்பு. විකෘතිතාවය ඇති කරන්නේ සාතන්. அதை ஏற்படுத்துகிறவன் சாத்தானாய் இருக்கிறான். බඩ පැලෙන්න வயிறு කටවල් ඇරගෙන කොච්චර දේශන පැවැත්තුවත් எங்களுடைய வாய்களை திறந்து எவ்வளவு பிரசங்கித்தாலும் මේවට කතා කරන්නේ නැති පූජකයෝ තොපි පූජකයෝ නෙමෙයි. இந்த விடயத்தை பேசாத ஒரு போதகர் அல்ல. තොපිට පූජකයෝ කියන්න බෑ. நீங்க உங்களை போதகர் என்று சொல்ல முடியாது. තොපි පූජකයෝ නම් நீங்கள் பூஜகராய் இருந்தால் තොපි ඉස්සලා රැකපියව ශ්‍රී ලංකාවේ අහිංසක දරු පරම්පරාව. நீங்கள் இந்த நாட்டில் இருக்கிற சிறிய பிள்ளைகள் අන්න இருந்த ඒක அனைவரையும் තමයි එතකොට තමයි காத்துக்கொள்ளுங்கள். පූජකයෝ කියන්නේ. அப்பொழுதுதான் உங்களை போதகர் என்று சொல்ல முடியும். නැත්තම් තොපි බයිබලයේ උටනකල කතා කරත් இல்லாவிட்டால் நீர் பைபிளை நீ வேதாகமத்தை තොපි அசுத்தப்படுத்துகிறீர். පූජකයෝ නෙමෙයි තොපි හොර පූජකයෝ. நீர் பொய்யான போதகராய் இருக்கிறீர். තොපි හොර පූජකයෝ. நீர் பொய்யான போதகராய் තොපි இருக்கிறீர். බඩගෝත්තරයට ඉන්න පූජකයෝ. நீர் பொய்யான போதகராய் இருக்கிறீர். දෙවියන් වහන්සේට මේව කතා කරන්න බය වෙලා ඉන්නවා. தேவனை குறித்து கதைக்க நீர் பயந்திருக்கிறீர். නෑ. இல்லை, දෙවියන් වහන්සේ සොදොම් සහ ගොමෝරා විනාශ කළා. தேவன் அப்படியானவர்களை அழித்து සමලිංගික போடுகிறார். පාපයට.
அதாவது அந்த ஓரின சேர்க்கை මේ සභාව දැනුවත් වෙන්න. இந்த சபையிலும் මගේ පණිවිඩය අහන අය දැනුවත් වෙන්න. இந்த பிள்ளைகள் கேட்கிற இந்த අපේ விடயத்தை රටේ පාර්ලිමේන්තුවට බොහොම ළඟදී මේක දාලා සම්මත කරන්න යනවා. எங்களுடைய நாட்டிலே பார்லிமெண்டத்திலே இதை போட்டு நாங்கள் එහෙම அந்த சம்மதம் சம்மதத்தை වුණාට ஏற்படுத்த போகிறோம். அவற்றை நீங்கள் ඔබගේ செய்யுங்கள். දුව, உங்களுடைய பிள்ளை, ඔබගේ දුව, உங்களுடைய மகள், ඔබගේ ගෙදර உம்முடைய வீட்டிலே කාමරයක් ඇතුලේ ஒரு ரூமுக்குள்ளே පන්තියේ ගෑනු ළමයා ගෙනල්ලා ஒரு பிள்ளையை கொண்டு வந்து ලිංගික ක්‍රියාවලියක යෙදුණොත් பாலுறவை ஏற்படுத்தி கொண்டால் ඔබ ඒ දරුවට විරුද්ධව බැන්නොත් හරි உம்முடைய பிள்ளைக்கு ඔබ பேசினால் අල්ලලා හිරේ දානවා. நீர் பிடித்து அந்த சிறைச்சாலையிலே මූලික போடும். අයිතිවාසිකම් කඩ වුණා. එයා මානව හිමිකම් කඩ කළා කියලා අම්මව හිරේ දානවා. அவர்களை பிடித்து சிறையிலே போடுங்கள். ඔබේ පුතා, உம்முடைய மகன், ඔබේ පුතාව உம்முடைய மகனை මේ වගේ මේ මොනවාද පිරිමි ළමයෙක් එක්ක සම්බන්ධතාවයක් ඇති කරගෙන இப்படியான ஓரின சேர்க்கையோடாக இருந்தால் කියන්නත් අපිරියයිනේ. சொல்லுவதற்கும் அசுத்தமாய் இருக்கிறது. අල්තාරවල කියන්නත් අපිරියයි. சொல்லுவதற்கும் ඒ அசுத்தமாய் වුණාට කියන්න இருக்கிறது. වෙලා තියෙන්නේ. ஆனாலும் சொல்ல வேண்டி ඔබ இருக்கிறது. ඒකට පුතාට ගැහුවොත් හරි පුතාට බැන්නොත් හරි நீங்கள் அதற்கு பிள்ளைக்கு சொன்னாலும் சரி அடித்தாலும் சரி ඒක ගිහලා පුතා පොලිසියට ගියොත් ඔබ අරන් ගිහිල්ලා ඔබව දණ්ඩ නීති සංග්‍රහය යටතේ මානව හිමිකම් කඩ කළා කියලා මානව හිමිකම් ප්‍රඥාත්‍ය දාලා ඔබව ඔබේ අම්මව තාත්තා හිරේ දානවා. அதை சொன்னாலும் அப்படியே உம்முடைய பிள்ளை தாயை கொண்டு போய் சிறையிலே போடுங்க. පාසල් පෙළපොත් වලට பாடசாலை புத்தகங்களுக்கு මේව ඇතුල් කරන්න කට්ටිය දඟලනවා. இதை சேர்ப்பதற்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். තොපිට ශාප වේවා. அவர்களுக்கு சாபம் உண்டாவதாக. තොපිට ශාප වේවා. அவர்களை சாபம் உண்டாவதாக. මේ සුද්ධ සංස්කෘතියෙන් හිබි අපේ රටට. இந்த சுத்த கலாச்சாரம் இருக்கிற இந்த நாட்டிலே මේ මල් කැකුළු වගේ ඉන්න අපේ දරුවන්. இந்த மலர்களை போல இருக்கிற அந்த තොපි பிள்ளைகளை කරන්න යන විනාශයට තොපිට ශාප වේවා. அவர்கள் கொண்டு வர போகிறது ஒரு வீணான ஒரு காரியத்தை. ඒ නිසා அதனால் අතිගරු ජනාධිපති අනුරු කුමාර දිසානායක ජනාධිපතිතුමනි கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் මේ මහා அவர்களே පාපතර වැඩේට ඔබ අත ගහන්න එපා. இந்த பாவமான காரியத்திற்கு நீங்கள் கை මේ வைக்க வேண்டாம். ශාපයට ඔබ අත ගැසුවොත් இந்த சாபத்திற்கு நீங்கள் கை வைத்தால் දෙවියන් වහන්සේගෙන් ශාපයක් ඔබට තිබෙනවා. தேவனுடைய சாபம் உங்களுக்கு வரும். ආස්ස පොළොව මැව් දෙවියන් වහන්සේ வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுடைய බයිබලේ පැහැදිලිව කතා කරනවා. வேதாகமத்திலே விளக்கமாக பைபிளை පැහැදිලිව කතා சொல்லப்பட்டிருக்கிறது. කරනවා. வேதாகமத்திலே விளக்கமாக இருக்கிறது. ඔවුන් පුරුෂන් කෙරෙහිද அவர்கள் அவர்களுடைய புருஷனாக ස්ත්‍රී இருக்கும்படி, නිස්සෙන් කෙරෙහිද රාගෙන් මත්ව அதாவது ஓரின சேர்க்கையோடாக இருப்பவர்கள் අසම්මත දේ කරන පිණිස அது வந்து அசுத்தமான காரியங்களை அவர்கள் செய்கிறவர்கள் சாத்தானுக்கு பார වුණා කියලා. அவர்கள் சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள். මේවා இது අනිත් ආගම්වල කතා කරනවද නැද්ද மற்ற மதங்களில் கதைப்பார்களா என்பதா எனக்கு தெரியாது. අනාගත වත්තුරු කතා කරනවා. தீர்க்கதரிசி கதைப்பேன். ජීවත් වෙනවා නම් යේසු දෙසාය. ஜீவமானால் அது இயேசுவின் මරණය අපිට சாயலாய். ලාභයකි. மரணமானாலும் මරණය අපිට ලාභයකි. மரணம் මේවා කතා කරලා இதை கதைத்து පවිත්‍රකම වෙනුවෙන් பரிசுத்தமாக ජීවිතේ නැති වුණත් අපිට ආමෙන්. ஜீவன் இல்லாமல் போனாலும் எங்களுக்கு ஆமென். ජීවිතයට අපිට ආමෙන්. ஆமென். මේක කියාගන්න බැරි කොන්ද පානති පාසස්. இதை சொல்ல முடியாத முதுகெலும்பு இல்லாத போதகர்கள் අනිත් අයගේ ඕපා දූපයක් නම් மற்றவர்களுடைய கதைகளை අරයාගේ பேசுவார்களானால் මෙයාගේ එකක් නම් කතා කරයි උඩ දාගෙන. இவர்களுடைய கதை என்றால் கதைப்பார்கள். අරයා ගෑණි එක්ක ගියාලු. அவர் அவரோடு මෙයා போனாராம். අරයා එක්ක ගියාලු. இவர் அவரோடு போனாராம். උඹලගේ channel අරයාට මෙයාට විරුද්ධව කතා කරන channel කතා කරපියව. මේ උங்களுடைய- අධර්මිස්සකමට විරුද්ධව. உங்களுடைய சேனல்களிலே இவற்றை போடாமல் இந்த மாதிரி அதர்மமான காரியங்களை குறித்து අපේ பேசுங்கள். රටේ මේ අපවිත්‍රකම නොවෙන්න අපි ආශා කරමු. எங்களுடைய நாட்டிலே இந்த அசுத்தமான காரியம் விட்டு போக பிரார்த்தனை ලෝකේ செய்வோம். මොන රටේ තිබ්බොත් මේ රට එහෙම වෙන්න බෑ. உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த මේ நாட்டில் அது රට வர ලෝකේ முடியாது. සංස්කෘතියෙන් ඉහළම රටයි. இந்த நாட்டில் இருக்கிற கலாச்சாரம் සભ්‍යයෙන් ඉහළම රටයි. நாடு உயர்ந்த මේ රට මගේ රට. இந்த நாடு எங்களுடைய මා நாடு. ඉපදුණු රට. இது நான் பிறந்த நாடு. හැදුණු වැඩුණු රට. விழுந்து எழுந்த මා நாடு. ඉපදී මැරෙන මිහිදම් කරන நான் රට. விழுந்து எழுந்து மரிக்கிற මම நாடாக இருக்கிறது. ස්වර්ගයට යන්නේ நான் பரலோகத்துக்கு ශ්‍රී செல்கிறேன். ලංකා මහ පොළවේ තැන්පත් இந்த කරලායි. இலங்கையிலிருந்து මම මැරුණම තැන්පත් කරන්න එංගලන්තේ නෙමෙයි. நான் மரித்தாலும் புதைக்கிறது මම මැරුණම இந்தியாவில் அல்ல. තැන්පත් කරන්න ඉන්දියාවෙත් නෙමෙයි. நான் மரித்தால் புதைக்கிறது මම இந்தியாவில் அல்ல. මැරුණම තැන්පත් කරන්න මේ நான் රත්නදීපේ. நான் மரித்தால் මේ රත්නදීපේ. புதைக்கிறது இதே இந்த මේ භූමියේ. ரத்தினமான பூமி. ඒ නිසා මේ භූමියේ அதனால் இந்த பூமியை ආදි සිංහලේ පටන් அந்த காலத்தில் இருந்தே වීර මීමුතුන් ලෙයින් இந்த ஒரு வீரமான ரத்தத்தினாலே සාර වූ නිදාන වූ මාතු භූමියයි. ஒரு பவித்திரமான பூமியாய் இருக்கிறது. අපිට ලිංගික විපර්යාසෙක්ක ඉපදුණු අයත් එක්ක කිසි ප්‍රශ්නයක් නැහැ. எங்களுக்கு அந்த சம்பந்தங்களில் இருப்பவர்களோடு எந்த ඒගොල්ලන්ට பிரச்சனையும் இல்லை. බයිබලේ අවසර තියෙන හිමින්. அவர்களுக்கு பைபிளிலே கடைசியிலே இருக்கிறது. දැන් ලිංගික විපර්යාස වෙච්ච නැති අය එහෙම බලහත්කාරයෙන් මනස ලිංගික විපර්යාස කරවන්න බෑ. ஆனாலும் அப்படியா இருக்கிறவர்களை பலாத்காரமாக அதற்கூடாக செயற்படுத்த නේද? முடியாது. මනස් බලහත්කාරයෙන් විපර්යාස කරන්න බෑ. பலாத்காரமாக செயற்படுத்த முடியாது. ඔයාට
உங்களுக்கு ගෑණියෙක් දැක්කම පාස චන්නවාට නිරායාසයෙන් ඒ ගෑනු කෙනාගෙන සිතුවිල්ලක් ඇතිවීම ස්වභාවිකයි. உங்களுக்கு ඔය ஒரு මානසික රෝගියෙක් නෙමෙයි. உங்களுக்கு ஒரு பெண்ணை கண்டால் அப்படியான ඒක சுபாவம் ස්වභාවික வருது, දෙයක්. அது உங்களுடைய சுபாவம். වාගේ නෝනයිති. உங்களுடைய හැබැයි ඒක කරන්න மனைவி බෑ இருக்கும் ක්‍රිස්තුස් பொழுது. වහන්සේ ලේවලින් ஆனாலும் அதை වාදසින් நீ ඉන්නවා. செய்ய முடியாது, ඒක වරදකටපත් கர்த்தருடைய වෙනවා. இரத்தத்தில் ඒක இருக்கிறபடியா. වරදක් වෙනවා. හැබැයි ஆனாலும் ඔයාට මේ කැමරා කරන කොල්ලා කෙරේ ආසාවක් ඇති වෙන්න බෑ. இந்த கேமரா பிடிக்கிற பிள்ளை கூடாக உனக்கு அப்படி வர முடியாது. ශරන්ද දිහා දැකලා අම්මටුඩි ශරන් ගැන ආසාවක් ඇති වෙන්න බෑ. இன்னொரு ஆணை பார்த்து உனக்கு அந்த ஆசை வர ඒක முடியாது. අස්වාභාවිකයි. அது ஒரு ඒක அசௌகரியமான මොළවේ ඇති වෙන சூழ்நிலை. විකෘති මානසික அது රෝගයක්. மூளையில ஏற்படுகிற ஒரு ஒரு මං කියන්නේ පැහැදිලිද? ඒ உங்களுக்கு මානසික புரிகிறதா? රෝගය அந்த ඉඩ දෙන්න බෑ. அந்த மனரீதியான ஒரு விடயம் ලෝකේ අනිත් රටවල් ඉඩ දුන්නාට. மத்த இடங்கள் நாடுகள் கொடுத்தாலும் எங்கள் நாடு இடம் கொடுக்க முடியாது. அதாவது විවෘතාර්ථිකය වේවා. அதாவது நாட்டிலே வருமான බහු மட்டம், ජාතින් බහු සංස්කෘතික ක්‍රමවේදයන් වේවා. எல்லா கிரமங்களும் ஒருபடியாக இருக்கிறபடியால் එහෙමයි කියලා அப்படியே சொல்லி අපේ රට දුප්පත් කියලා எங்களுடைய நாடு අපේ රට எளிமையாக இருக்கிறது என்று දරිද්‍රතාවෙන් சொல்லி, පෙළෙනවා කියලා. எங்களுடைய நாடு தரித்திரத்தில் இருக்கிறது என்று சொல்லி එක එක එවුන්ගෙන් අපි මේ වගේ සංවිධාන වලින් සල්ලි අරගෙන අපි මේ රට දුවන්ට වඩා හොඳයි අපි බඩවල් කපා මැරෙන එක. ஒவ்வொரு இடங்களில் காசுகளை எடுத்துக்கொண்டு நாங்கள் வாழுகிறதை නැද්ද? பார்க்கில் எங்களுடைய බඩවල් வயிறுகளை කපා வெட்டி මැරෙනවා. போட்டு சாகிறது நல்லதா இருக்கும். අසික්කිත සංවිධාන වලින් සල්ලි ගන්න. அப்படியான ஒரு அசுத்தமான காரியங்களை காசுகளை රට எடுத்துக்கொண்டு දුවන්න ඕනේ නෑ මේ වගේ අසික්කිතයන්ගෙන් සල්ලි අරගෙන. அப்படி ஓட தேவையில்லை, இப்படியான காசுகளை මේ எடுத்துக்கொண்டு බහු ජාතික මේ බහු සංස්කෘතික මේ විකෘති මානසිකත්වයේ තියෙන මේ ලෝකෙම මේ විදිහට ජරාවාසී කරන්න හදන එවුන්ගේ ඩොලර් අරගෙන රට දුවන්ට වඩා හොඳයි අපි වෙලි කාලා මැරෙනවා. இப்படியான அசுத்தமான காரியங்களை செய்து அவர்களுடைய டொலர்களை எடுத்து சாப்பிடுவதையும் விட எங்களுடைய வயிறுகளை வெட்டி கொண்டு மரித்து போவது මේ போதுமானதா இருக்கிறதா මේ இருக்கிறது. රටේ ඉපදුණු කෙනෙක් නම් இந்த நாட்டில் பிறந்த ஒருவராய் இருந்தால் බල මේ ආගම් අරවට මේවට දඟලන්නේ නැතුව நீங்கள் இந்த மதங்களுக்காக போராடாமல் රටේ සංස්කෘතිය මේවයින් රැකපියව. எங்களுடைய வாழ்க்கையில சமுதாயத்தில இப்படியான பைபிளே காரியங்களை මේකට எழுப்புங்கள். විරුද්ධයි. அதாவது මොන ආගම විරුද්ධ වුන් නැතත් எந்த மதம் அதற்கு வேறுபாடு ශුද්ධ இல்லாவிட்டாலும் බයිබලේ විරුද්ධයි. பரிசுத்த வேதாகமம் මොන விரோதமாய் පාස්ස இருக்கிறது. විරුද්ධ වුන් නැතත් எந்த போதகர் விரோதமாய் අනාගත இல்லாவிட்டாலும் වතුරු කින්ස්ලි විරුද්ධයි. தீர்க்கதரிசி கிங்ஸ்லி விரோதமாய் இருக்கிறார். කවුරු යකඩ ශාප නොකරත් யார் அதுக்கு சாபம் අනාගත பண்ணாலும் වතුරු මුළු වීරියෙන් මේ පනතල ශාප தீர்க்கதரிசியானவர் කරනවා. இதை சாபிக்கிறார். ඒවා වෙන්න මේ රටට ගෙන්න බෑ. இந்த நாட்டில் அப்படியே நடக்க முடியாது. මේ රට ශුද්ධ දෙවියන් இந்த நாடு වහන්සේගේ பரிசுத்த தேவனுடைய මැවිල්ලේ දරුවන් සින්න රට. படைப்பதில் வந்தது. ඉස්රායලේ ජීවිතය දෙමින් මේකට ඉඩ දෙන්නේ. இஸ்ரேலிய வாழ்க்கையிலே அவர்கள் இதற்கு இடம் හරි கொடுக்கவில்லை. ආඩම්බරයි ඉස්රායල් රට ගැන. எனக்கு மிகவும் கௌரவமாய் இருக்கிறது அந்த මට நாட்டை ආඩම්බරයි. குறித்து. எனக்கு சீனிய மிகவும் ගැන. கௌரவமாய் இருக்கிறது சீனாவை ජීවිතය குறித்து. දෙමින් උන් ඒකට ඉඩ දෙන්නේ. சீனாவிலும் அதற்கு இடம் இல்லை. මම මේ රටේ ஆனாலும் இந்த நாட்டிலே පවතින නායකයන්ගේ இருக்கிற அந்த எண்ணியன அரசியல்வாதிகள் நாயකයන්ගේ. மற்ற අපි කියන්නේ- வருகிறவர்கள் අපි நாங்கள் කියන්නේ சொல்லுகிறது එහෙම උපතින් ඉපදිලා ඒ වගේ ඉන්න අය ඉන්න. அப்படி பிறப்பிலே இருந்து வந்தவர்கள் அப்படியே ඒගොල්ලෝගේ இருங்கள். වැඩ ඒගොල්ලෝ කරගන්න. உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். මේ හොඳට ඉපදුණු අය. நீங்கள் நன்றாக பிறந்தவர்கள், මේ හොඳට ඉන්න දුවල පුතාලා. நல்ல இருக்கிற இந்த பிள்ளைகள், මේක කරන්න එපා මේක செய்ய வேண்டாம். සාතන් වැහිලා කරන දෙයක්. இது பிசாசு மூடி செய்கிற காரியம். මං කාටවත් චෝදනා කළා නොවේ. நான் யாருக்கும் அதை சோதனைக்காக சொல்லவில்லை. හැබැයි මොන මේ පාපතර වැඩේට අතගහන උන් ඉන්නවනම් இந்த பாவத்தின் வேலைகளுக்கு கை போடுகிறவர்கள் இருந்தால் උන්ට ඉතින් වැදුනාවේ. அவர்களுக்கு இனி சாபம். ඒකට නම් මම බය නැහැ. அதற்கான நான் பயம் இல்லை. ඒකට මම බය නැහැ. நான் මම பயம் කතා இல்லை. කරන දේනාසික වචනය. நான் கதைக்கிறது என்னுடைய வார்த்தை. දැන් 6 වෙනි එක මොකද්ද කිව්වේ? முதலாவது என்ன சொன்னோம்? 6 වෙනි එක මොකද්ද කිව්වේ? විනාශය. அழிந்து போகிறது. කැම විනාශය.